நண்பர்களே, யூடியூப்பில் வீடியோ போட்டு பணம் சம்பாதிப்பது பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த யூடியூப் மாதிரியே இன்னொரு பெரிய வீடியோ பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அதுதான் பிலிபிலி ஆப். இந்த பிலிபிலி ஆப்பை பற்றி இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது. பிலிபிலி ஆப்னா என்ன, இந்த பிலிபிலி ஆப்பில் எந்த மாதிரியான வீடியோக்கள் போடலாம், அதுபோல் இந்த பிலிபிலி ஆப்பை நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம தொடங்க முடியுமா, இந்தியாவிலேருந்து வீடியோக்கள் போட முடியுமா, இந்த பிலிபிலி ஆப்பில் எந்த மாதிரியான வீடியோக்கள் போடலாம், அப்படி இந்த முக்கியமாக இந்த பிலிபிலி ஆப்பில் நம்ம வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம பிலிபிலி ஆப்பை பற்றி ஆரம்பம் முதல் ஃபுல்லாக அதை பற்றி விவரிக்கேன். அதே போல் கடைசியில் இந்த பிலிபிலி ஆப்பில் எப்படி மானிட்டேஷன் பண்ணக்கூடிய வழிகளை பற்றி நான் சொல்லுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம இன்னும் நேரம் வீடியோக்குள்ளே போகிறோம். முதல்ல பிலிபிலி ஆப்பு என்றால் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது சீனாவை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆப்பு தான் இந்த பிலிபிலி ஆப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா சீனாவில் யூடியூப்பு உபயோகப்படுத்த மாட்டாங்க. அது யூடியூப்பு பதிலாக அங்கே உபயோகப்படுத்தக்கூடியது தான் பிலிபிலி ஆப்பு. இந்த பிலிபிலி ஆப்பு முதல்ல அனிமி ஆப்பு, கேமு, இந்த காமிக்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, கண்டென்ட்ஸ் அடிப்படையில் தான் இந்த இது வந்திருந்தது. ஆனால் இப்போ அதில் பல இது உள்ளடக்கியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜி பற்றி, எடுகேஷன், ட்ராவல், என்டர்டைன்மெண்ட்டு, இப்படி பல வசதிகள் உள்ளடக்கியதாட்டு இப்போ ரொம்ப பெருசாக இது பண்ணியிருக்காங்க இந்த பிலிபிலி ஆப்பு. அதனால் இந்த பிலிபிலி ஆப்பை நம்ம வெறும் அனிமி ஆப்பு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி நான் சொன்ன போல் நாலேஜி, டெக்னாலஜி, இது போல் பல வீடியோக்கள் அதில் சேர்த்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான கம்பேரிசனுக்கு வரும். யூடியூப் இஸ் பிலிபிலி ஆப். நம்ம யூடியூப்பில் வீடியோ போடும், அதாவது யூடியூப்பில் சேனல் நம்ம முதல்ல சேனல் உருவாக்கும், அதுக்கப்புறம் வீடியோ போடும், அதுக்கப்புறம் அதில் சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, வியூஸ் வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் குறிப்பிட்ட டாஸ்க்கு 1000 சப்ஸ்கிரைபரு, 4000 வாட்ச் ஹவர், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது ஒய்பிபி, அதனால் நம்ம அப்ளை பண்ணி மானிட்டேஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கும். ஆனால் அதே இது பிலிபிலியில் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். இப்போ பிலிபிலியில் கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணவங்கள பொதுவாக யூபின்னு சொல்லுவாங்க. அதாவது யூபி நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர், ஆனால் அதே இது பிலிபிலி ஆப்பில் சப்ஸ்கிரைபரில் அது ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் மாற்றம் தான். அதாவது அங்கே 1000 ஃபாலோவர்ஸ் வேணும். பிலிபிலி ஆப்பில் 1000 ஃபாலோவர்ஸு, அதுபோல் இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் அதில் கிடையாது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்சம் வியூஸ் மட்டும் போதும். அதாவது 1000 ஃபாலோவர்ஸும் 1 லட்சம் வியூஸ் இருந்தால் போதும், நீங்கள் பிலிபிலியில் பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பிலிபிலி அக்கௌண்ட் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணோம்னா பிலிபிலி ஆப் டவுன்லோட் பண்ணணும். அதாவது நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் பிலிபிலி ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்தியாவில் இப்போ எல்லா நாடுகள்லையும் இது நல்ல வேகமாக நல்ல ஃபேமஸாக போயிட்டுருக்கு இந்த பிலிபிலி ஆப்பு. அதாவது இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்த புதிய வருஷத்துலேருந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர் 8000 வாட்ச் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு போட்டி போல் இப்போ எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் இப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பயங்கர போட்டியாக இருக்கிறதுனால இப்போ யூடியூப்புக்கு போட்டியாக வரக்கூடியது தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துக்கு அது வருது. இப்போ பிலிபிலி ஆப்பு வருது. இப்போ அது இதில் என்னன்னாக்கி 1000 ஃபாலோவர்ஸும் 1 லட்சம் வியூஸ் இருந்தால் போதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதுலேருந்து நிறைய பிலிபிலி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு நல்ல இதாக வந்துட்டுருக்கு. முதல்ல இப்படி தான் டிக்டாக்கை பேன் பண்ணோன்னா டிக்டாக்லேருந்து எல்லோரும் யூடியூப்புக்கு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்லேருந்து இப்படி 8 வருஷம்னு சொல்லும்போது இப்போ எல்லோரும் இங்கேருந்து பிலிபிலி போகிறது மாதிரி இருக்குது. இப்போ இந்த பிலிபிலி ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா சாதா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம பிலிபிலின்னு சர்ச் பண்ணால் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இதுலேருந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா சில நேரம் பண்ண முடியாது. ஆனால் அவங்க சொல்லுது என்னன்னாக்கி பிலிபிலி ஆப்பு இப்போ அதாவது மெயின் சைனாவில் இருக்க இது சிட்டிசன் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் அவங்கள அந்த அக்கௌண்ட்டு இந்த இருக்கக்கூடிய எல்லாமே இது பண்ணி அவங்க பண்ணாங்க. அதனால் இந்தியாவில் அதுக்கு உள்ள இதெல்லாம் செய்து மானிட்டேஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா சாதா சில இதெல்லாம் பிலிபிலி ஆப்பை நேரடியாக டவுன்லோட் பண்ணி கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா விபிஎன் டவுன்லோட் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு விபிஎன் டவுன்லோட் பண்ணி அதில் சர்வை மாற்றிட்டு இப்போ லண்டனோ அமெரிக்கா ஏதாவது ஒரு சர்வை மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிலிபிலி ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இப்படி பிலிபிலி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணால் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோம். அதே போல் இதில் என்னென்னு வீடியோ கிரியேட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதுபோல் வீடியோ அப்லோட் பண்ணாலும் நம்ம யூடியூப் மாதிரி தான்
நல்ல டைட்டில், நல்ல டிஸ்கிரிப்ஷன், நல்ல கண்டென்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லபடியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்தியாவிலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு பைசா வரும் அப்படின்றலாம் கற்பனை பண்ணக்கூடாது. அதே போல் 1000 ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு, நம்ம 1 லேக் வியூஸ் வந்தாச்சு, பைசா வரணும் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சேம் அதே போல் தான் எப்போவுமே நல்ல கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இது அது பிலிபிலி ஆப். அதே போல் நீங்கள் யூடியூப்புக்காக உருவாக்கின வீடியோ கூட நீங்கள் பிலிபிலியில் போடலாம். ஆனால் ஒன்று என்னென்னா எல்லாமே உங்கள் சொந்த வீடியோவாக இருக்கணும். அதாவது அந்த இதுக்கு காப்பிரைட் பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு முழு உரிமையும் உங்களோடதாக இருக்கணும். இப்போ ஒரு வீடியோவை நம்ம பல பிளாட்ஃபார்மில் நம்ம பயன்படுத்தலாம். அது அந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் தகுந்த மாதிரி அதை சரியாக இது பண்ணி போடலாம். ஆனால் அதுக்கு முழு உரிமையும் உங்களாக இருக்கணும். அப்போ அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அதனால் யூடியூப்புக்காக உருவாக்கப்பட்ட வீடியோவும் நீங்கள் பிலிபிலியிலையும் பயன்படுத்தலாம். அதுபோல் முக்கியமாக என்னென்னா பிலிபிலியில் நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுபோல் யூடியூப்பில் இருக்கிறது போல் இல்லாமல் இதில் பிலிபிலி ஆப்பில் கிரியேட்டர்ஸுக்கு பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது. அதுபோல் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் கிரியேட்டர் பில்டு பண்ணும்போது அவங்க கொடுக்க கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ஃபேன்ஸ் சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. அதாவது சப்போர்ட்டர் உங்களுக்கு கொடுக்க கிஃப்ட்டு, இந்த மூலமாகவும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் கொலாபரேஷன் சொல்லுது. அதாவது உங்கள் சேனல் வளர்ந்த பிறகு நிறைய பிராண்டுகள் உங்களுக்கு ஆடு தரலாம். அந்த வகையிலையும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதாவது நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன், எனக்கு இப்போ பிலிபிலியில் கிரியேட்டர் ஆக முடியுமா? பிலிபிலியில் பணம் சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பிலிபிலியின் அதிகாரப்பூர்வ வித்ட்ரால் இன்ஃபர்மேஷனில் மெயின்லேண்ட் சைனாவுக்கு வெளியே வசிக்கக்கூடிய சைனீஸ் நேஷ்னாலிட்டி இல்லாத மற்றும் மெயின்லேண்ட் சைனா கலெக்ஷன் அக்கௌண்ட் இல்லாத சில ஓவர்சீஸ் யூபி கிரியேட்டர்ஸுக்கும் வித்ட்ரால் சர்வீஸு வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான ஸ்பெசிஃபிக் அக்ரிமெண்ட் மற்றும் பேமெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் செய்வது மட்டும் பார்த்து நிச்சயமாக எனக்கு மானிட்டேஷன் கிடைக்குன்னு சொல்லக்கூடாது. அக்கௌண்ட் அவைலபிலிட்டி, கிரியேட்டர் எலிஜிபிலிட்டி, பேமெண்ட் மெத்தடு, ஐடென்டி வெரிஃபிகேஷன், டேக்ஸு, பேமெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸு இவையெல்லாம் உங்கள் அக்கௌண்ட் மற்றும் உங்கள் நாட்டுக்கு ஏற்ப சரிபார்க்கப்படணும். இப்போ யூடியூபர் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு ப்ராக்டிஸ் பாயிண்ட். பிலிபிலியையும் ஒரு அடிஷ்னல் பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெக்னாலஜி வீடியோ கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கி நீங்கள் வீடியோ போட்டு என்ன பண்ணால் அதே பிலிபிலிலையும் அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது இதுக்கு மாற்ற மாதிரி. ஏன்னா எப்போவுமே ஒரு வீடியோ ஒரு பிளாட்ஃபார்மில் இதாவது மாதிரி வைரல் ஆகுது மாதிரி இந்த வியூவர்ஸ் வர மாதிரி இன்னொரு இதில் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பிலிபிலிலையும் புதிய வியூவர்ஸை நீங்கள் உருவாக்கணும். அப்போ தான் பிலிபிலிலையும் அது சேம் வியூஸு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இதையும் ஒரு சைடு பிளாட்ஃபார்மை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு வீடியோ உங்கள் முழு கண்டென்ட் உரிமை உங்களோடையதாக இருக்கணும். அதுபோல் டெக்னாலஜி வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும், பிளாக் வீடியோவாக இருந்தாலும் சரி தான், என்டர்டைன்மெண்ட் எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் அது போல் பண்ணலாம். அதுபோல் இது பிலிபிலி ஆப்பில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணது ஈஸி. ஆனால் மற்ற மாதிரி எல்லாம் பார்த்து பணம் சம்பாதிக்கிறது இதுக்கு கொஞ்சம் மாறுபடதான் செய்யும். இப்போ யூடியூப்பில் மாதிரி பண்ணதில்லை, இதில் ஒவ்வொரு இதுக்கும் மாறி இருக்கும். அப்படியானால் நண்பர்களே, பிலிபிலி என்றால் என்ன? பிலிபிலி பெரிய வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம், கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம். இது யூடியூப்பு போலே வீடியோ கிரியேட் பண்ண எல்லா இதுகளும் இருக்குது. ஆனால் பணம் சம்பாதிக்க எல்லா இது இருக்குது. மானிட்டேஷன் மட்டும் யூடியூப் மேலே இருக்காது, சிறிய மாற்றங்கள் இருக்கும். அதுபோல் நீங்கள் எந்த ஒரு வீடியோவை எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு முழு உரிமை உங்களோடதாக இருக்கணும். கண்டென்ட் உங்களோடதாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் வராது. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.